ஹாய் கைஸ், வெல்கம் டு இன்ஃபோசிம்பிள். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பைத்தானில் ஃபார் லூப்பும் அதை வச்சு எப்படி ஒரு ஹேக்கர் ரேங்க் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபார் லூப்னா என்ன பைத்தானில், ஆஸ் வெல் அஸ் போன வீடியோவில் நம்ம வைல் லூப்னா என்னென்னு பார்த்தோம். வைல் லூப்னா ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் அதுக்குள்ளே இருக்க அந்த கோட் மல்டிபிள் டைம்ஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனோடனே அந்த லூப்பை விட்டு வெளியேறும். சேம் அதே போலேயே ஃபார் லூப்பும் ஒரு லூப் தான். பட் இதில் கண்டிஷன் கொடுத்து அப்படி இல்லாமல் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸை ஐட்ரேட் பண்ணி அப்படி ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸா. ஸோ ஸ்ட்ரிங் STRING அந்த கேரக்டர்லாம் சேர்ந்து தானே ஒரு ஸ்ட்ரிங்கு. ஸோ அந்த சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டரில் அந்த சீக்வன்ஸ் முடிகிற வரைக்கும் அது ரன் ஆகும். ஸ்ட்ரிங்கு மொத்தம் 6 லெட்டர். ஸோ இது 6 டைம் லூப் ஆகும். ஸோ நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு info சிம்பிள்னு கொடுக்குறேன். இது ஒரு ஸ்ட்ரிங் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் பைத்தானில் சொல்லியிருப்பேன் ஸ்ட்ரிங்னா என்னன்றது. ஸோ இப்போ ஃபார் இதான் இந்த கண்டிஷன் ஃபார் I in A. அதாவது ஃபார் நீங்கள் ஒரு வேரியபிள் கொடுக்குறீங்க IJKL ஏதோ ஒன்று, இன் ஏன்றது அந்த ஸ்ட்ரிங். ஸோ அந்த சீக்வன்ஸ் வேல்யூ A print I. ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்துக்கும். அந்த ஸ்ட்ரிங்கில் ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து சீக்வன்ஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ I ஃபஸ்ட்டு எடுத்து அது ரன் ஆகும், அது பிரிண்ட் ஆகும். அடுத்து N எடுத்து பிரிண்ட் ஆகும், F எடுத்து பிரிண்ட் ஆகும், O எடுத்து பிரிண்ட் ஆகும். தென் அந்த கேப் கூட விடாது, அதையும் எடுத்து பிரிண்ட் ஆகிட்டு SIMPLE. ஸோ வந்தோடனே அதுதான் சீக்வன்ஸ்லேயே லாஸ்ட் வேல்யூ. ஸோ அது வந்தோடனே அது ஸ்டாப் ஆயிரும். தென் ஃபார் லூப்பை வெளியே வந்துடும். பாருங்கள், இன்ஃபோ கேப் சிம்பிள்ன்றது அந்த சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ். ஸோ ஃபார் லூப் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஒரு சீக்வன்ஸை இட்ரேட் பண்ணும். சீக்வன்ஸ் முடிஞ்சுன்னா அந்த ஃபார் லூப்பும் முடிஞ்சிடும். இதுவே வைல் லூப் எப்படின்னா அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் ரன் ஆகும். ஃபால்ஸ் ஆனோடனே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனோடனே லூப் விட்டு வெளியே வந்துடும். ஸோ இதில் நீங்கள் வந்து ஸ்ட்ரிங் தான் சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூ இல்லை, லிஸ்ட் இருக்குது, டியூபிள் இருக்குது, டிக்ஷனரி இருக்குது. இதெல்லாம் போக நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு நான் லிஸ்ட்டை காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணணும்னா அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நீங்கள் வேல்யூ கொடுக்கலாம். லிஸ்ட் வந்து கலெக்ஷன் ஆஃப் நிறையா வேல்யூஸ், அதாவது ஏ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரிங் வேல்யூஸ் கலெக்ஷன் பண்ணுறது வந்து ஒரு லிஸ்ட்டுன்னு கொடுக்கலாம். நிறைய நம்பர் வேல்யூஸ் கலெக்ஷன்றதும் ஒரு லிஸ்ட்டு தான். ஸோ நிறைய வேல்யூஸ் கலெக்ட் பண்ணுறது தான் லிஸ்ட். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த மாதிரி நான் நிறைய வேல்யூ கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ ஃபார் I in A இப்போ பிரிண்ட் ஐன்னு கொடுத்தா எப்படி ஆகுனா லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வேல்யூ எடுத்து அது பிரிண்ட் பண்ணும். தென் செகண்ட் வேல்யூ எடுத்து அது பிரிண்ட் பண்ணியிருக்கு, தேர்ட் வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? இப்போ எனக்கு என்னென்னா வைல் லூப்பில் 5 டைம் ரன் ஆகணும்னா கவுண்ட் = 0, ஸோ கவுண்ட் <5 அந்த மாதிரி கொடுத்து 5 டைம் கரெக்டாக ரன் பண்ண வைக்கலாம். அப்போ ஃபார் லூப்பில் எப்படி பண்ண வைக்கிறது அப்படின்னா நெக்ஸ்ட் அதை நம்ம கற்றுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், வைல் லூப்பில் எப்படின்னா கவுண்ட் = 0, கவுண்ட் <5, கவுண்ட் += 1 கொடுத்தனால 0 1 2 3 4ன்ற மாதிரி வந்துடும். பட் ஃபார் லூப்பில் எப்படி, அதுக்கு தான் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஒன்று நம்ம கொடுக்குறாங்க. ரேஞ்ச் ஃபங்க்ஷன்னா இந்த மாதிரி ஃபார் லூப்பை ஒரு கரெக்டாக ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் டைம்ஸை ரன் பண்ண வைக்கிறது எப்படின்றது. ஸோ ரேஞ்ச் அந்த வேல்யூலே இருக்குது. ரேஞ்சுன்றது இந்த நீங்களே இந்த ஃப்ரீ ஃபயர் கேம்ஸில் ரேஞ்செலாம் வச்சு ஸ்கோப் அப்படின்றாங்க, அந்த மாதிரி தான். ஸோ ரேஞ்ச் ஃபார் I in range, ஏதோ ஒரு ஐன்ற வேரியபிள் நான் எப்பயுமே I யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் JKLMNY எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் I in range, அந்த ரேஞ்ச் ப்ராக்கெட்டுக்குள்ளே எத்தனை டைம் ரன் ஆகணும், 5 டைம் ரன் ஆகணும்னா 5ன்னு கொடுங்க, 6 டைம் ரன் ஆகணும்னா 6 டைம் அந்த லூப் ரன் ஆகணும்னா 6ன்னு கொடுங்க. ஸோ கீழே என்ன வந்து பிரிண்ட் ஆகணும், என்ன வந்து எக்ஸிக்யூட் ஆகணுன்றதை கொடுத்துருங்க. ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் மூலிமா ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஒரு ஃபார் லூப் ரன் பண்ண வைக்கிறத நம்ம பண்ணலாம். இப்போ நான் பாருங்கள், ஃபார் I in range 6 print ஐன்னு கொடுத்துருங்க. என்ன பிரிண்ட் ஆகும்னா 0லேருந்து 5 வரையும் பிரிண்ட் ஆகும். லாஸ்ட் நம்பர், அதாவது கொடுக்குற நம்பருக்கு முன்னாடி நம்பர் வரையும் பிரிண்ட் ஆகும், அதாவது எக்ஸிக்யூட் ஆகும். 6ன்னு கொடுத்தா 0லேருந்து 5 வரையும் வரும், 5ன்னு கொடுத்தா 0லேருந்து 4 வரையும் வரும். அதே மாதிரி ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் நம்ம ஸ்டார்டிங் நம்பர்லேருந்து டு எண்டிங் நம்பர் வரையும் கொடுக்கலாம். ஃபார் ரேஞ்ச் எப்படின்னா 1லேருந்து 5 வரையும் எனக்கு ரன் ஆனால் போதும், 1லேருந்து 6லேருந்து ரன் ஆனால் போதும்னா ஃபார் I in range 1, 6 அப்படின்னு கொடுத்தா 1 2 3 4 5. ஸோ 6 வராது. இந்த மாதிரி நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் கூட நம்ம லூப்பை ரன் பண்ண வைக்கிற மெத்தட் இருக்குது. ஸோ இதாங்க ஃபார் லூப். இதுக்கடுத்து நம்ம போன டைம் சால்வ் பண்ண அதே திரும்பி சால்வ் பண்ணி பார்க்கலாம். வைல் லூப்பில் போன டைம் வச்சு சால்வ் பண்ணோம். இந்த டைம் வந்து ஃபார் லூப் வச்சு எப்படி அந்த சால்வ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஓகே, ஸோ எல்லோரும் அந்த ஹேக்கரை ஓப்பன் பண்ணிக்கோங்க, நானும் சால்வ் பண்ணுறேன். தென் கொஸ்டின் அதாங்க, 5ன்னு நம்பர் கொடுத்தா 0லேருந்து 4, 0 1 2 3 4 அதை ஸ்கொயர் பண்ணணும். 0 ஸ்கொயர் 0, 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4 அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணணும்.
வைல் லூப்பில் தான் ஒரு 3-4 லைன் வந்துச்சு. ஃபார் லூப்பில் ஈஸி 2 லைனில் முடிச்சிடலாம். ஸோ என்னன்றது அந்த நம்பர் வாங்கிடுது 5. ஸோ நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வச்சு முடிச்சிடலாம். அதை ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அந்த என் கொடுத்துடலாம், இன்புட்டை கொடுத்துடலாம். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் என் பிரிண்ட் ஐ ஸ்டார் ஐ, அதாவது ரேஞ்சில் நம்ம இப்போ ஃபைன் கொடுத்துச்சுன்னா ஸோ ரேஞ்சில் ஃபஸ்ட் என்ன வரும், 0 வரும். அது ஐயோட வேல்யூவாக இருக்கும். ஸோ பிரிண்ட் ஐ ஸ்டார் ஐனா 0 × 0 0 வந்துடும். தென் 1 வரும், அப்போ 1 × 1 1 வந்துடும். தென் 2 வரும், 2 × 2 4 வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ரன் கோட் கொடுத்து பார்ப்போம். ஓகே, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிடுங்க. டெலிகிராம் டிஸ்கஷன் குரூப் இருக்குது, அங்கே நீங்கள் டவுட்ஸ்லாம் இருந்தால் அது இங்கேயும் கேட்கலாம், அங்கேயும் ஜாயின் பண்ணிடுங்க. தென் ஃபினிஷ்ட். ஃபார் லூப் இப்படி தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சமயம் வேறு எதாவது சால்வ் பண்ணலாம்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா சால்வ் பண்ணி டெலிகிராம் டிஸ்கஷன் குரூப்பில் போடுங்க. கரெக்டாக இருக்கான்னு நானும் பார்த்து சொல்கிறேன். ஸோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தென் பாய்.